மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைத்தால் தமிழக காவிரி உரிமை பறிபோகும் என அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கடந்த வாரம் கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார், மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் பாட்டீலிடம் உச்சநீதிமன்றம் தமிழகம் மேகதாட்டுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்துவிட்டது, எனவே எங்களுக்கு உடனடியாக அனுமதி கொடுங்க என்று கேட்டு அவர் கடிதம் அளித்திருக்கிறார். இது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக DK சிவக்குமார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர வேண்டும். இந்த நிலையில் DK சிவக்குமார் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவதை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது. இது குறித்து கடந்த 19ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் நிராகரித்த நிலையில் மத்திய நீர்வள ஆணையம் நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு பதிலாக அந்த தீர்மானத்தை மத்திய அரசு தள்ளுபடி வரைவு திட்ட அறிக்கையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரி தீர்மானம் நிறைவேற்றியதோடு அடுத்த வரியில் திமுகவை சார்ந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோளை ஏற்று நாங்கள் ஏற்கனவே மேகதாட்டிற்கு ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று மத்திய நீர்வள ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அதையும் இதில் இணைக்க வேண்டும் என்று கோரியதின் அடிப்படையில் முதலமைச்சர் அதை அனுமதித்திருப்பது மிகப்பெரிய வரலாற்று பிழையாகும்.